அவர் நல்லவர். அது மாத்திரமில்ல, இதை போலவே பாருங்க, இன்னொரு சொன்னாரு, அன்றைக்கு சீசர்கள் கலிலேயா கடலிலே பயணம் செய்த போது பிதாவாகிய தேவன் சீசர்களை அப்படியே சோதித்து, அப்படியே புடமிட்டு, அப்படியே பரிசுத்தமாக்கினார். எங்க வச்சு பரிசுத்தமாக்கினாரு? கலிலேயா கடல்ல நடுவில் வச்சு, அந்த படவுல அவங்களெல்லாம் உட்கார வச்சு என்ன செஞ்சாரா? பரிசுத்தமாக்கினாராம். அவங்கள சோதித்து, அவர்கள் அப்படியே வணைந்து புடமிட்டு அப்படியே பரிசுத்தமாக்கினார். நான் கேட்குறேன், கர்த்தர் இவ்விதமாக தான் ஜனங்களை பரிசுத்தமாக்குறாரா, இல்லை எப்படி பரிசுத்தமாக்குறாரு? எல்லாம் இருக்கிறீங்களா, போயிட்டீங்களா? கர்த்தர் எப்படி பரிசுத்தமாக்குறாரு? அவருடைய ரத்தத்தினாலே செய்கிறார், பரிசுத்தமாக்குகிறார். ஆமென். அவருடைய வார்த்தையினாலே பரிசுத்தமாக்குகிறார். இப்பொழுது நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் சுத்தமாயிருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார் யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில். ஆமென். திருவசனமாகிய அவருடைய தண்ணீரை கொண்டு அவர் நம்ம என்ன செய்கிறார்? பரிசுத்தமாக்குகிறார். பரிசுத்தமாக்குகிற ரத்தம் விதமாய்த்தான் அவர் பரிசுத்தமாக்குகிறாரே தவிர, நடுக்கடலில் கொண்டு போய் நிப்பாட்டி வச்சு படகளை ஆட்டி விட்டு பயமுறுத்தி அப்படின்னு செய்ய அவர் பரிசுத்தமாக்கலை. ஆகவே மக்கள் பாருங்க, என்னத்தையும் சொல்லி டைமை ஓட்டி விட்டுட்டு ரெஸ்ட்டுக்கு போகலான்னு சொல்லி என்னத்தையும் அடிச்சு விட்டு போயிடுறாங்க. மக்கள் பாவம் பாருங்க, குழம்பி போய் ஐயாவே சொல்லிட்டாரு. அப்போ கர்த்தர் இப்படி தானே செய்கிறார், நம்மளை போட்டு வியாதியை கொடுத்து, பலவீனத்தை கொடுத்து, அந்த கேன்சர் கட்டியை கொடுத்து, அந்த சுகரை கொடுத்து, அந்த ப்ரெஷரை கொடுத்து நம்மளை பரிசுத்தமாக்கிட்டு இருக்கிறார் போல. அல்லேலூயா, தோத்திரம் ஆண்டவரே, எப்போ பரிசுத்த முடியுமோ தெரியலையே அப்படின்னு இருக்காங்க மக்கள். சரி, இங்கே இவர்கள் பரிசுத்தமானார்களா அல்லது உயிருக்கு போராடி கத்துனாங்களா? சொல்லுங்க நீங்க. இவர் சொல்றாரு, இந்த பிரசங்க யாரு? சோதித்து புடமிட்டு அப்படியே பரிசுத்தமாக்கினார் கலிலேயா கடலில் வச்சு அப்படின்னு சொல்லி. நான் இப்போ என்ன கேட்குறேன்னா, இந்த 12 பேர் பரிசுத்தமானாங்களா இல்லை உயிருக்கு போராடி கத்துனாங்களா? உயிருக்கு போராடி என்ன செஞ்சாங்க? கத்துனாங்க. எனவே சத்திய வேதத்தை தவறாக என்ன செய்யக்கூடாது, புரிந்து கொள்ளக்கூடாது, தவறாக என்ன செய்யக்கூடாது, மக்களுக்கு பிரசங்கிக்க கூடாது, சொல்லிக் கொடுக்க கூடாது. ஆகவே நம்முடைய தேவன் இயற்கை சீற்றங்களை உண்டாக்குகிற கர்த்தர் அல்ல. நம்முடைய தேவன் இயற்கை சீற்றங்களுக்கு நம்மை தப்புவிக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா காரணம் இது சொல்லுவோம், என்னுடைய தேவனாகிய கர்த்தர் இயற்கை சீற்றங்களுக்கு என்னை தப்புவிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆகவே பயம் இல்லாமல் தூங்குங்க. நைட்டில் தூங்குறோம், திடீர் வெள்ளங்களில் வந்து அப்படியே அடிச்சு போயிட்டோம்னா என்ன ஆகும் பாஸ்டர்? மக்களுக்கு பயம் இருக்குது பாருங்க. நைட்டில் கட்டில் படுத்து தூங்குறோம், அங்கிட்ட இங்கிட்ட என்னென்னமோலாம் சொல்கிறாங்க. நைட்டில் திடீர்னு வெளில வந்துச்சு, அப்படி போயிடுச்சு எல்லாம். அது மாதிரி இங்கே வந்து நம்மளும் போயிடுவோமோ ஒருவேளை திடீர் நைட்டு 2 மணிக்கு நிலநடுக்க வந்து பூமி 2ஆக பிளந்து உள்ளகளில் வீடு எல்லாம் வச்சுருக்கு, நகைலாம் போயிடுமோ? மக்களுக்கு என்ன செய்யுது? பயம் இருக்குது. பயம் இல்லாமல் தூங்குங்கள். ஆமென். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. ஆமே, நீ பயமில்லாமல் படுத்துக்கொள்வாய் என்று சத்திய வேதத்தில் நான் பார்க்கிறோம். ஆகவே கர்த்தர் கூட இருக்கிறாரு, தைரியம் என்ன செய்யுங்க? தூங்குங்கள். ஆமேன். ஆகவே நிலநடுக்கம், பூகம்பம், சுனாமி இப்படிப்பட்ட காரியத்தை உண்டாக்குகிற தேவன் நம்முடைய தேவன் கிடையவே கிடையாது. அதை போலவே அவர் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு விலக்கி நம்மை பாதுகாக்கிற தேவனாய் என்ன செய்கிறார்? இருக்கிறார்.